அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல 3 டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த கிட்னி திருட்டு வழக்குல ஜூலிக்கு தண்டனை கிடைக்குமா? அது என்ன ஆச்சு அந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெளிவா பேச போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்கிற அடுத்தடுத்த செம்மையான அதிரடிகள். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம். 20க்கும் மேற்பட்ட புதிய அமைச்சர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்க போறாங்க. அவங்க யார் என்னன்றத நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அந்த முக்கியமான விஷயம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது, கரூர் விஷயத்துல சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தண்டனை அப்படின்றது சிபிஐ கையில இருக்கு அப்படின்றனால, இங்க வேலை பார்த்த முழுக்க முழுக்க அன்னைக்கு பணியில இருந்த அனைத்து காவல்துறையினர்களுக்கும் பணியிடை மாற்றம் கொடுத்து செம்மையான வேலை பார்த்திருக்காங்க நம்மளுடைய சிஎம். அதே பார்த்தீங்கன்னா, அந்த டிஐஜி அவர்கள் தேவசகாயம் அவர்கள் ஆவின் பால் கண்காணிப்பாளரா வந்து அவருக்கு பணியிடை மாற்றத்தை கொடுத்து காத்திருப்போர் பட்டியலுக்கும் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஎம் அவர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்றதுல இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் செம்மையா வந்து மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப திமுக சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் இன்னைக்கு களை எடுக்கப்பட்டு வருது. கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், மணல் கொள்ளை, ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சு தர்ற ஒரு விஷயத்துல இந்த கிட்னி திருட்டை பத்தி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா, அமலாக்கத்துறை சோதனையில செந்தில் பாலாஜி எல்லாம் கூட தூக்கி உள்ள போறதுக்கு அவ்வளோ வேலையும் இன்னைக்கு பக்காவா பார்த்து வச்சாச்சு. நம்மளுடைய சிஎம் அவர்கள் கையெழுத்துக்காக வெயிட்டிங். அப்படியே பாத்தீங்கன்னா, 10 ரூபா பாலாஜி வந்து எங்க இருப்பார் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊழல் பண்ணின திமுக பழைய அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், தலைவரா கூட இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயந்து தான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தமிழக அரசோட செயல்பாடு, காவல்துறையோட செயல்பாடு சிறப்பா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில கிட்னி திருட்டு வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த எம்எல்ஏ அவர்கள் உங்களுக்குலாம் தெரியும், கதிரவன். அவருடைய சொந்த ஊரான பெரம்பலூர்ல இருக்கிற அந்த மருத்துவமனை, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி, ஈரோடு, பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல பறந்து விரிந்திருந்த இந்த கிட்னி திருட்டு அப்படின்றது ஒரு சில விஷயங்களால வெளியில வந்திருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பெண்கள், அதாவது குறிப்பா காசு இல்லாம கடன் வாங்கி கஷ்டப்படுற, கணவன் இல்லாத ஏழை பெண்களை குறி வச்சு நடத்துற இந்த கிட்னி திருட்டு, முதல்ல அவங்கள கூட்டிட்டு வந்து 5 லட்சம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் 50,000, 1 லட்சம் சும்மா அப்படியே பிச்சை போடுற மாதிரி கொடுத்து அமுச்சு விடுறதுக்கு வந்து யாருமே வெளியிலையும் சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு இருக்கிற போது, கிட்டத்தட்ட 200, 300 பேருக்கு மேல இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டோட தான் நிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட வெளிநாடுகள், உகாண்டா அந்த மாதிரி நாடுகளுக்கும், வட மாநிலம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், பீகார் இந்த மாதிரி ஏரியாக்கள்லையும் பயங்கர ஜோரா வந்து செயல்படுது. இதுக்கு தலைமையகமாக செயல்பட்டதே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திமுக முன்னாள் எம்எல்ஏவான கதிரவன் அப்படின்றதான் வந்து அவங்க அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயத்துக்கும் ஊடால போயிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்தது தான் நம்மளுடைய பிக் பாஸ் ஜூலி அவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தானா தலையை கொடுத்த ஆடு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய சிஎம் அவர்கள் ஒரு மேடையில் நல்ல ஒரு ஜல்லிக்கட்டு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பாப்பாக்கு டக்குன்னு கோமாய் போய் வேகமா ஃபோன் எடுத்து பேசி, அண்ணே எப்படிலாம் வந்து தப்புனே, நாங்கள் ரொம்ப போராடி வாங்கி கொடுத்த போராட்டம் இது, நீங்கள் வாட்டுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியாம்மா, அப்படி அவ்வளோ பெரிய ஆளா நீ, இரு உன் பேக்கை கொஞ்சம் என்ன அப்படின்றத திருப்பி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆராயும் போது பார்த்தீங்கன்னா, மேடத்தோட அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் 15 லட்சம் ரூபாய், அது போக அவங்களோட ஆடியோக்கள் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன விஷயம், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, பாப்பா அங்கே தான் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு செவிலியர் அப்படின்றது பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அந்த சீசனில். முழுக்க முழுக்க இவங்களுக்கு என்னதான் செவிலியரே ஒரு பக்கம் அவங்களோட பணி தொடர்ந்தாலும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பூரா என்னமோ நடிப்பு அப்படின்றனால பார்த்தீங்கன்னா, அம்மன் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், கருமம் அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி படம்லாம் இந்த பிள்ளை எடுத்து வச்சிருந்துச்சு, நடிச்சிருந்துச்சு. நம்ம கூட நினச்சோம், அடுத்து ஏதோ பாப்பாவுக்கு படம் கூட வருது போல், ப்ரொமோஷனுக்காக தான் இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயா சேகர் பாபு அவர்களுடைய கையால் தான் செயல்பட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, தனி ஒரு ஆளாக எப்படி மெரினால வந்து ஜல்லிக்கட்டு நம்ம நின்ன உடனே ஊரே கூடுனாங்க, இந்த மாதிரி நம்ம நின்ன உடனே விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து ஊரே திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தனியாக பதாகைக்கெல்லாம் ஏந்தி நடு ரோட்டில் நிற்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன்ற மாதிரி அப்படியே காமெடி பண்ண வீடியோ, இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட வீடியோ, அதுக்கும் வந்து பதிலடி கொடுக்குற மீம்ஸாக இருக்கட்டும். இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் பேசப்படுற ஒரு ஆளில் ஜூலி பாப்பாவும் ஒரு ஆள் அப்படின்றனால, அவங்களோட விஷயம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள் அது அவங்க தானா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் விழுந்திருக்கா, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்டு சர்மிளா அப்படின்றவங்க முழுக்க முழுக்க கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயம்
விஷயமும் இன்னைக்கு ஜூலி அவர்களுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கு. அது மட்டும் ப்ரூஃப் ஆயிருச்சு அப்படின்னா உறுப்பு மாற்று தடை சட்டத்தின் கீழே இவங்களுக்கு பயங்கர கடும் தண்டனை அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அம்முனி இப்போ செத்த நேரம் ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டே வெளியில் வர்றது இல்லையா. அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக அவங்களுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைச்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வந்து யாருக்கும் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னா தயவுசெய்து வெளியில் வந்து சொல்லுங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. அடுத்து நம்ம சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வருவோம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடனே போட்ட முதல் கையெழுத்தே சிங்கப்பெண் அதிரடிப்படை தான். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட துறை. இந்த துறையை முழுக்க முழுக்க நம்மளுடைய சிஎம் அவர்கள் தான் கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேற்பார்வையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படைக்கு வந்து அதாவது ஒரு தலைமையா யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐஜி பவானீஸ்வரி அவங்க கொங்கு மண்டலத்தின் ஒரு சிங்கப்பெண் அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட கேஸுகளை வந்து முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெண் சிங்கம் அப்படின்னு சொல்கிறத விட ஆண் சிங்கங்களுக்கெல்லாம் வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கிற இந்த பவானீஸ்வரி அப்படின்றவங்க முழுக்க முழுக்க ஏகப்பட்ட கேஸுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் நிறைய பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஏகப்பட்ட ரவுடிகளை அதாவது அந்த பாலியல் குற்ற ரவுடிகளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறது, கிட்டத்தட்ட தூக்கு வரைக்கும் கூட அந்த விஷயங்கள்லாம் போயிருக்கு. அப்படின்றனால இவங்கள தான் வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தலைமையாக வந்து நம்மளுடைய சிஎம் அவர்கள் போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆல்ரெடி தொடர்ந்து இப்போ போயிட்டு இருக்கு. 36 மாவட்டங்களுக்கும் இது முழுக்க முழுக்க வந்து அரங்கேற்றப்படுது அப்படின்னே சொல்லலாம். இனி இரவுகளில் இவங்க ரோந்து வருவாங்க. இவங்களுக்கு கீழே பல தனிப்படைகள் இயங்கும். அதுகளுக்கும் ஒவ்வொரு வந்து பெண் காவலர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோந்தில் இருக்கும்போது பெண்கள் வந்து இனி தாராளமாக வெளியிலேருந்து வர்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, பயந்து வர்றாங்க அப்படின்றதும் நம்ம வந்து எப்போவுமே கையில் வந்து பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வச்சுக்கிறணும் அப்படின்றது என்னதான் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு அந்த பேனிக் பட்டன் அடுத்த முறையாக வந்துடுது. அப்போ இந்த மாதிரி படைகள் வந்து இப்போ இறங்கும்போது ஆண் காவலர்களுக்கு நிகராக இந்த பெண் காவலர்கள் பெண்களுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கிறவங்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் குற்றங்கள், ஸ்கூலில் நடக்கிற பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு, வெளியிடங்கள், எங்கேயோ போகிற இடம் வர்ற இடம், ரோடுகளில் நடைபெற பாலியல் குற்றங்கள் அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்றத இவங்க ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை தமிழகத்துக்கு ரொம்பவே வேணும் அப்படின்றதும் இவங்களோட நடைமுறைகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதை விட அடுத்து முக்கியமான விஷயமா நம்மளுடைய அமைச்சரவைக்கு வருவோம். இன்னைக்கு தமிழக அரசோட அமைச்சரவை விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தனால நமக்கு சிபிஐ, சிபிஎம், விசிகே மற்றும் ஐயுஎம்எல் இவங்க 4 கட்சிகளுடைய நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையின்படி, அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் எப்போ சொன்னாரோ அந்த பேச்சிலேருந்து மாறாம தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு அமைச்சரவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுடனான உறவை முறிச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு 2 அமைச்சரவை இன்னைக்கு அவங்க வந்து பொறுப்பேற்கிறாங்க. மித்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா விசிகேலேருந்து ஒருத்தர் வராரு. ஐயுஎம்எல் அவங்க பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் 2 பேருமே நாங்கள் அடிமையாகத்தான் இருப்போம், நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம், திமுகவை எங்களையும் நீங்கள் பிச்சாலும் பிக்க முடியாது, நாங்கள் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அமைச்சரவை வேணாம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், எங்களுடைய ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு, நீங்கள் வந்து இந்த ஏடிஎம்கேவோட போய் சேர்றது, இந்த திமுக காரங்க சம்மந்தப்பட்ட கேஸை நோண்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் உடனடியாக அவங்களை எதிர்த்துருவோம், அப்போ வந்து நாங்கள் உடனே வாபஸ்லாம் வாங்குவோம்னு சொல்லுவோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பல்காக பெட்டி கொடுத்துருக்குறாப்புல, அதனால் நீங்கள் வந்து எங்கள் அமைச்சரவையிலலாம் சேர்த்து அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு தலைவர்களும் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணியிருக்கிறதா சின்ன தகவல் ஒன்று வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் நேற்று வரைக்கும் இதை பரிசீலனையில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திமுகலேருந்து ஏகப்பட்ட வசைபாடுகளையும் அவர் காதில் வாங்கி அடிமையாகி போன ஒரு கட்சிக்கு இன்றைக்கி அந்த எளிய மக்களுக்காக வந்து நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு அமைச்சரவை பதவி வருது. எந்த இலாக்கா கொடுக்குறாங்க அப்படின்றத விட அவங்களுக்கு தேவையான இலாக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுடைய குரல் அந்த அமைச்சரவையில் ஒழிக்கணும்னு சொல்லி நல்ல முடிவு எடுத்திருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லணும். அதே போல் ஐயுஎம்எல் அதாவது நீங்கள் வயசுக்கு வந்தால் என்ன வரலைனா என்ன அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு அமைச்சரவை பதவி வருது அப்படின் போது நாங்கள் உயர்மட்ட குழுவிலலாம் வச்சு ஆலோசனை பண்ணி தான் சொல்லுவோம்னு ஐயா ஒத்த காலில் நிற்கிறாப்புல. என்ன தான் பண்ணிட்டு வருவாப்புல அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் போடுற வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அப்படி போக அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்றது, என்ன துறைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதே நம்ம பேசணும். ஏன்னா என்ன தான் வந்து இவங்க நாங்கள் ஆட்சியில் வந்து பங்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், உங்கள் ஆட்சி அப்படின்றது இந்த சேர் நிற்கிறதே எங்களுடைய காலில் தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க பேசினாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக
அதிமுக வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள வரப்போகுது அப்படின்னு ஒரு பொய்யான கண்ணோட்டத்தை இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் என்னதான் எங்களுக்குள்ள சண்டை நாங்க வந்து பிரிஞ்சு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி லீமா ரோஸ் அவர்கள் ஆடுற சதுரங்க விளையாட்டு ஆட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் பலியாயிடக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்தா இருக்கு. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ற ஒவ்வொருத்தவங்களும் ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய கருத்துமே அதான். ஏன் நம்மளுடைய அண்ணனோட கருத்துமே அதான் இருக்கும் அப்படின்றனால ஒட்டுமொத்தமா ஏடிஎம்கேவே நம்ம கிட்ட தான் இருக்கு. வெறும் 2 இலையை தான் அவங்க கிட்ட வச்சிருக்காங்க. 2 கோடி உறுப்பினர்கள் இன்னைக்கு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. அதனால மக்கள் வந்து இன்னும் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் பதவி பணம் வெறிக்காக ஒட்டுமொத்தமா கட்சியை வந்து கலைச்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச தொண்டர்களுடைய அந்த மனசையும் வந்து ரொம்ப வருத்தப்பட வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியை கொண்டு போய் அடகையே வச்சிட்டாருன்னு சொல்லணும். அந்த காஞ்சு போன இலைய ஆளுக்கு ஒண்ணா பிக்கிறதுக்கு இப்படியா பாடா படுவீங்கன்னு கேட்குற அளவுக்கு மோசமா அந்த கட்சி வந்து போயிருச்சு. அதுக்கும் ஒரு காரணம் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு காலத்துல லேடியா மோடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் மோடி அவர்களை நேருக்கு நேரா நிக்க வச்சு கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மோடி அவர்களின் ஈகோவை டச் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தியாமா உன் கட்சியை நான் எப்படி சுக்குநூறா உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்தை மறக்காம சொல்லிருங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இது பிஎம் ஸ்ரீ திட்டம் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். மறக்காம நம்மளுடைய கமெண்ட்டை வந்து உங்களுடைய கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏகப்பட்ட டீட்டெயிலோட அடுத்த வீடியோக்கு வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.